ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஹானா டிசைனர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த ஸ்கேலப் டிசைனுக்கு எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த நெக்கு ஸ்டிச் பண்ண போகிற கிளாத்தில் வந்து ஆர்ம் ஹோல் சைடெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்கு மட்டும் கட் பண்ணலை. இப்போ நான் கேன்வாஷ் பேப்பர் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். கேன்வாஷ் பேப்பர் வந்து 2 லேயராக இருக்கும். ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டரில் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே வந்து பேப்பர் ஈக்குவலாக இருக்கிறதுக்காக ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். நான் நெக்கோட லென்த்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கோட லென்த் வந்து 4.5 இன்ச் வைக்கிறேன். நெக்கோட லென்த்து மார்க் பண்ணதுக்கப்புறம் நெக்கோட வித்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக் வித் வந்து 3 இன்ச் மார்க் பண்ணுறேன். கீழேயும் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கு வித்தையும் நெக் லென்த்து மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணிக்கிறேன். பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேலப் ட்ரா பண்ணலாம். இப்போ இங்கே வந்து ஸ்கேலப் ஷேப் கொடுக்கணும். இப்போ ஸ்கேலப் ஷேப் வந்து நீங்கள் ரவுண்டாக ஏதாவது திங்ஸ், காயின்ஸ் ஏதாவது வச்சு கூட போடலாம். நான் வந்து ஒரு திக்கான பேப்பரில் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் ட்ரா பண்ணி கட் பண்ணிவிட்டு அதில் பாதி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். மேலே வந்து ஷோல்டர் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் விட்டுக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம ஸ்கேலப் ட்ரா பண்ண வேண்டாம். அதை வச்சு நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஸ்கேலப் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே சென்டர் மடிப்பு இருக்கு இல்லையா, அந்த மடிப்பு கிட்ட இருந்து ஸ்கேலப் நம்ம ட்ரா பண்ணுவோம். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்கேலப் ஷேப் வந்து கரெக்டாக வரும். பேப்பரை கரெக்டாக வச்சுக்கிறேன். அந்த நம்ம ரவுண்ட் நெக் ட்ரா பண்ணோம் இல்லையா, அந்த ரவுண்ட் நெக்கு மேலே அந்த திக்கான பேப்பரோட கீழ்ப்பகுதி வர மாதிரி வச்சு நம்ம ட்ரா பண்ணுவோம். இந்த மாதிரி ஸ்கேலப் வந்து கரெக்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு போதும். அதுக்கு மேலே நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஸ்கேலப் ட்ரா பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஸ்கேலப் ஷேப் ட்ரா பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம நெக்கில் வந்து கீழே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஓப்பன் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்காக நெக் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அது கீழே 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அகைன் நம்ம இந்த ஸ்கேலப் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த திக்கான பேப்பர். ஸோ அந்த திக்கான பேப்பரை கரெக்டாக அந்த மாதிரி வச்சு நீங்கள் எந்த சைஸ் இந்த ரவுண்டு கொடுக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஸ்கேலப் பேப்பரை வச்சு அப்படியே நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ மேலே ரவுண்ட் நெக்கில் ட்ரா பண்ண அந்த ஸ்கேலப் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே ஒரு ஸ்கேலப் மட்டும் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ அதை வந்து கர்வாக அப்படியே நம்ம ட்ரா பண்ணி அப்படியே ஜாயின் பண்ணணும். இந்த ஸ்கேலப் கிட்ட இருந்து கர்வாக இந்த ஸ்கேலப்பில் வந்து டச் ஆகிற மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். கேன்வாஷ் பேப்பரோட வித்து வந்து 1 இன்ச்சு வைக்கிறேன். ஸோ 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். 1 இன்ச்சு வித்துக்கு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த மார்க்கை வந்து அப்படியே ட்ரா பண்ணிக்கிறேன். மேலேருந்து ரவுண்ட் ஷேப் வந்து இந்த இடத்துல உள்ளே போகிற மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த சைடு சின்னதாக கர்வ் ஷேப் வர மாதிரி போட்டுக்கோங்க. ஷேப் பண்ணதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு தான் நான் கேன்வாஷோட வித்து வைக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்கோட ஷேப் ட்ரா பண்ணணும். ஸோ நெக்கோட ஷேப் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கேன்வாஷ் இந்த மாதிரி மேலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம நெக்கு வித்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நெக்கு வித்து வந்து மாறாது. அந்த கேன்வாஷ் வந்து அப்படியே இருக்கும். நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். ஸ்கேலப் நெக்கை வந்து அப்படியே நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கேலப் கட் பண்ணும் போது கர்வாக அழகாக வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மேலே ஒரு 1/2 இன்ச்சு கேன்வாஷ் பேப்பரை விட்டுட்டு இந்த ஷேப்பை அப்படியே நான் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சென்டரில் இந்த ஸ்கேலப் ஷேப் அழகாக வந்திருக்குது. இந்த கேன்வாஷ் பேப்பரை அப்படி நம்ம கிளாத்தோட வச்சு அயன் பண்ணிக்கணும். கேன்வாஷ் பேப்பரை கிளாத்தோட வச்சு அயன் பண்ணிக்கிட்டேன். இப்போ கிளாத்தில் வந்து இந்த கேன்வாஷ் பேப்பரோட ஓரத்தில் 1/2 இன்ச்சு கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிடணும். இதை வந்து மடித்து ஸ்டிச் பண்ணுவோம். இந்த கேன்வாஷ் பேப்பரோட சென்டர்கிட்ட கட் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி பாடி பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதோட சென்டர் கிட்டையும் கட் கொடுத்துக்கிறோம். அப்போ தான் நம்ம நெக்கோட அந்த சென்டர் கட்டும் அந்த பாடி பீஸோட சென்டர் கட்டும் கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நெக்கு வந்து கரெக்டாக சென்டரில் வரும். நான் சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தேன் இல்லையா, இந்த 1/2 இன்ச்சு கிளாத்தை அப்படியே நம்ம அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கேன்வாஷ்க்கு மேலே மடித்து அப்படியே ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து கார்னர் வருது இல்லையா, அந்த கார்னர் கிட்ட அந்த கிளாத்தை வந்து கேன்வாஷ் பேப்பருக்கு முன்னாடி வரைக்கும் கட் கொடுத்துக்கணும். அது கட் கொடுத்துட்டா அந்த இடத்துல விரிஞ்சிடும் நம்மளுக்கு கிளாத்து. இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடு கிட்டேயும் வருது இல்லையா, ஸோ கிளாத்தை மட்டும் இந்த கேன்வாஷ் பேப்பருக்கு முன்னாடி வரைக்கும் கட் கொடுத்துட்டு அப்படியே கிளாத்தை வந்து மேலே ஃபோல்டு பண்ணி அப்படியே அந்த ஷார்ப்பாக இருக்க இடத்துல ஊசியை வச்சு அப்படியே திருப்பி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி கட் கொடுத்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா கிளாத் வந்து நல்லா விரிஞ்சு நம்மளுக்கு மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாடி பீஸை கரெக்டான சைடு போட்டிருக்கேன். இந்த கேன்வாஷ் பேப்பர் வந்து மேலே இருக்க மாதிரி அந்த நெக் பீஸை வந்து கேன்வாஷ் பேப்பர் மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு சென்டர் கட் 2 சென்டர் கட்டையும் பாடி பீஸோட சென்டர் கட்டையும் அந்த நெக் பீஸோட சென்டர் கட்டையும் ஒன்றா வச்சு சென்டர்லேருந்து இந்த சைடு பின் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சென்டர் கிட்டேருந்து இந்த சைடு பின் பண்ணிக்கிறேன். நெக்கோட சென்டர் கிட்டையும் பின் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த நெக் பீஸ் வந்து நகராது. ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். நம்ம கேன்வாஷ் பேப்பருக்கு மேலே ஸ்டிச் பண்ணக்கூடாது. கேன்வாஷ் பேப்பர் ஒட்டி ஸ்கேலப் ஷேப் எப்படி போகுதோ அந்த மாதிரியே நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணணும். கிளாத்துக்கு மேலே தான் ஸ்டிச் பண்ணணும், கேன்வாஷ் ஒட்டி.
கர்வ் ஷேப் வரும்போது கிளாத்தை மெல்லமாக திருப்பி அப்படியே கர்வ் ஷேப்பை ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டேன். கேன்வாஷ் ஒட்டி நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். கேன்வாஷ்க்கு மேலே இல்லை, 1/4 இன்ச்சு கிளாத்தை மட்டும் விட்டுட்டு பேலன்ஸுக்கு எல்லா கிளாத்தையும் இந்த நெக் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அப்படியே நம்ம கட் கொடுத்துக்கணும். இப்போ நெக் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நான் கிளாத்தை கட் பண்ணி பேலன்ஸ் இருக்க கிளாத்தை எடுத்துட்டேன். இப்போ நம்ம பாடி பீஸோட ஃப்ரண்ட் சைடுக்கு மேலே தான் இந்த நெக் பீஸ் வச்சுருக்கோம். ஸோ இந்த நெக் பீஸை வந்து பேக் சைடு திருப்பணும். ஸோ பேக் சைடு திருப்புறதுக்கு இந்த மாதிரி கட் கொடுத்துக்கணும். கட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பேக் சைடு திருப்பி அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி கட் கொடுத்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு வச்சு அந்த நெக் பீஸை வந்து பேக் சைடு திருப்பணும். ஸோ பேக் சைடு திருப்பிட்டு இந்த கர்வ் ஷேப் எல்லாம் கரெக்டாக வரணும் அந்த ஸ்கேலப் டிசைனு. ஸோ அதனால் ஃபிங்கர்ஸ் இந்த மாதிரி விட்டு அந்த ஸ்கேலப் வந்து கரெக்டாக வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கேன்வாஷ் ஃபுல்லாக பேக் சைடு போயிடுச்சு. அப்படியே இந்த ஓரத்தில் நம்ம தையல் போட்டுக்கணும். ஸ்கேலப் ஷேப் வந்து கரெக்டாக படிஞ்சிருக்கும். ஸ்டிச் பண்ணும்போது பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த கர்வ் ஷேப்புக்குள்ளே ஏதாவது கிளாத் இருந்ததுன்னா அதை எடுத்து விட்டு அந்த ஷேப் வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த ஓரத்தில் நெக்கு ஃபுல்லாக நான் அந்த ஸ்கேலப் ஷேப்பை ஓரத்தில் அப்படி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நான் ஸ்கேலப் ஷேப்பில் ஓரத்தில் இப்படி ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம அழகாக ஸ்கேலப் ஷேப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேக்கில் பாருங்கள், பேக்லேயும் ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்குது. இந்த இடத்துல இந்த கிளாத் தூக்காமல் இருக்கிறதுக்காக நீங்கள் ஹெம்மிங் கூட பண்ணிக்கலாம், இல்லைனா மிஷின் ஸ்டிச் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து ஹெம்மிங் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்கேலப் நெக் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த நெக் உங்களுக்கு ஓகே அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. நான் இதில் சென்டரில் வந்து பீட்ஸ் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மேலே வந்து ஒரே ஒரு பீட்ஸ் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி சென்டரில் மட்டும் ஒரு பீட்ஸ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் உங்களுக்கு நெக் டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து சென்டரில் ஃபஸ்ட்டு ஒரு லேயர், அதுக்கு கீழே ஒரு லேயர் பீட்ஸ் வச்சுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த சென்டரில் ஹோல்ஸ்ட்டு நான் பீட்ஸ் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இந்த ஸ்கேலப் நெக் டிசைன் ஸ்டிச் பண்ணது உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ரிஹானா டிசைனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.